வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரை வருகிறது ஈரடுக்கு சாலை. இதனால் சென்னை வாசிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓரடுக்கு சாலை முழுவதும் சுங்க கட்டணமே கிடையாதாம். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னை மதுரவாயல் முதல் சென்னை துறைமுகம் வரையிலான 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஈரடுக்கு மேம்பால திட்டத்தில் உள்ளூர் வாகன போக்குவரத்திற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின்படி பாலம் 2 கட்டங்களாக கட்டப்படுகிறது. கீழடுக்கு லோவர் டெக் உள்ளூர் மக்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயலிலிருந்து நேப்பியர் பாலம் வரை செல்லும் இந்த அடுக்கில் பயணிக்க சுங்க கட்டணமே கிடையாதாம். மேலடுக்கு அப்பர் டெக் முழுக்க சென்னை துறைமுகத்திற்கு செல்லும் சரக்கு வாகனங்கள் மற்றும் கண்டெய்னர் லாரிகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். துறைமுகத்தின் 10வது நுழைவு வரை நேரடியாக செல்லும் இந்த அடுக்கில் பயணிக்கும் வாகனங்களுக்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம். மொத்தம் உள்ள 21 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் 15.5 கிலோமீட்டர் தூரம் கூவம் ஆற்றின் கரையோரமாக அமைகிறது. இத்திட்டத்திற்காக செம்பரம்பாக்கத்தில் உள்ள யார்டில் சுமார் 9500 கான்கிரீட் பாகங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இதுவரை 800 பாகங்கள் தயாராக உள்ளதாம். தற்பொழுது போக்குவரத்து காவல்துறையின் ஒத்துழைப்புடன் பகலில் 5 மணி நேரமும் இரவில் 6 மணி நேரம் என தினமும் 11 மணி நேரம் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. கட்டுமானத்தை விரைந்து முடிக்க ஏதுவாக ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரை இந்த பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு தமிழக அரசு மற்றும் மாநகர காவல் ஆணையரிடம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கோரிக்கை வைத்துள்ளது. இத்திட்டத்தை நவம்பர் 2027க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரவாயல் முதல் கோயம்பேடு வரை உள்ள 7 கிலோமீட்டர் ஒற்றையடுக்கு பாலமாகவும், கோயம்பேடு முதல் துறைமுகம் வரை உள்ள 14 கிலோமீட்டர் ஈரடுக்கு பாலமாகவும் அமையப்பட உள்ளன. கீழடுக்கு 26 மீட்டர் அகலத்துடன் 4 வழி சாலையாகவும், மேலடுக்கு 23 மீட்டர் அகலத்துடன் 6 வழி சாலையாகவும் இருக்கும். சிவானந்தா சாலை, காலேஜ் ரோடு, ஸ்பர் டேங்க் ரோடு மற்றும் கோயம்பேடு ஆகிய இடங்களில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ராம்ப் வசதிகள் செய்யப்படும். இந்த பாலம் ஏற்கனவே உள்ள 16 மேம்பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்களுக்கு மேல் அமையப்பட உள்ளது. ரூபாய் 3570 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் முதலில் 2010ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டு அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. பின்னர் மாநில அரசு மற்றும் துறைமுக ஆணையத்தின் கோரிக்கையில் 2023இல் மீண்டும் புத்துயிர் பெற்றது. முன்னதாக 2011இல் கட்டப்பட்ட 114 தூண்களில் 12 தூண்கள் தரமற்றதாக இருப்பதாக கண்டறிந்து அவை இடிக்கப்பட உள்ளன. விரைவில் சென்னையில் வரப்போகும் இந்த டபுள் டேக்கர் பாலத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.